Hi friends, happy morning. இது ஆல் டு ஆல் சேனல் பாருங்கள். நான் இன்றைக்கி கொள்ளு முளை வர வச்சு கொள்ளு இதை கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் அரைக்கிறதுக்கு தேங்காய், பின்ன 2 பொரிக்கடலை, தக்காளி, வெங்காயம், சோம்பு, ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கொள்ளு ஃபுல்லாக ஓவர் நைட்டு ஊற போட்டு ஒரு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அது 2ஆம் நாள் இங்கே அதில் 2 இல்லை 3ஆம் நாள் நல்லா முளை விட்டு வந்துடும். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு செய்கிறோம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெல்த் வைஸும் நல்லது. இப்போ நிறைய ஸ்ப்ரவுட் சேர்க்க சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், வெங்காயம், 2 கருவேப்பிலை போட்டு இதை வதக்கிக்கணும். இது கொஞ்சம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 பட்டை லவங்கம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதுலேயே நான் 2 பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயிலே இதை போட்டு வதக்கி இந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், டமாட்டா, வெங்காயம், சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோன்னா அந்த மசாலா போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு வருது. இப்போ நம்ம அந்த கொள்ளு முளை வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு தேவைப்பட்ட காய் நம்ம உருளைக்கிழங்கு கூட போட்டுடலாம். உருளைக்கிழங்கு இதோட சேர்ந்து நல்லாவே இருக்கும். இப்போ நான் இதோட ஒரு சின்ன உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இந்த கொள்ளெல்லாம் போட்டு இந்த மசாலாலேயே கொஞ்சம் வதக்கிட்டு, ஏற்கனவே அந்த கொள்ளு வேகும்போது நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் மல்லி செடி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கொள்ளு குழம்பு ரெடி. இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எலும்புக்கு ரொம்பவே நல்லதுன்னாங்க. நம்மளுடைய போன் மேரக்கெல்லாம் நல்லதுன்னுவாங்க, வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்னுவாங்க. கொள்ளு ஹீட்டுன்னுவாங்க. பட் இதை நம்ம முளை வர வச்சிட்டோன்னா, ஸ்ப்ரவுட் ஆக்கிட்டோன்னா ஹீட்டு குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.